அவங்கள்ட்ட போய் நீ எந்த வேலை சொல்லு, தெரியாதுன்னு வரவே வராது. ஒரு காலத்துலயும் வராது. மெக்கானிக்கர் வந்து ஒரிஜினல் செகண்ட்ஸ். ஆமா, எலக்ட்ரிஷியன் ஒரிஜினல் செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் எலக்ட்ரிஷியனை கூட்டு போனியாக்க விலை குறைவு. விலை குறைவா மாஸ்டர்? 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு வெல்டிங் பண்ண விட்டேன். வெல்டிங் பண்ணி என்ன கூட ஆகல மாஸ்டர், பட்டுன்னு உடஞ்சிச்சு மாஸ்டர் அந்த இது கம்பி. நினைச்சேன். இப்ப மாப்பிள்ள எல்லாத்துலயுமே இப்ப செகண்ட் ஹேண்ட்ல இருக்கான். நினைப்ப இப்ப பாரு, இப்ப காரு புதுசு செகண்ட் சரியுது, பைக்கு காரு செகண்ட் சரியுது. அது மாதிரியே இப்ப மெக்கானிக்கர் வந்து ஒரிஜினல் செகண்ட்ஸ். ஆமா, எலக்ட்ரிஷியன் ஒரிஜினல் செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் எலக்ட்ரிஷியனை கூட்டு போனியாக்க விலை குறைவு. விலை குறைவு. அதே மாதிரி வந்து இது இன்ஜினியர்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ். ஆமா, செகண்ட்ஸ் இன்ஜினியர் கூட்டு போனியாக்க விலை குறைவு. தனியா வரணும். ஏன்னா நீங்க பட்டிருக்கீங்க. இப்ப இந்த லேபர்கள் இந்த ஸ்கில்டு பெர்சன்லாம் வந்து மாப்பிள்ள இவங்களும் இப்ப செகண்ட்ஸ்ல மாட்டாங்க. செகண்ட்ஸ்லயா? செகண்ட்ஸ்ல மாறி போட்டு பழகி ஒண்ணு செஞ்சா ஒண்ணு இவங்க எல்லாம் தகரத்துக்கு இந்த டாட்டு வைக்கிறவங்க. தகரத்துக்கு வெல்டடிக்க சொல்லிருப்ப. தெரியாதவங்க குறிப்பிட மாட்டாங்க. அந்த மஞ்சள் கலர் ஒண்ணு இருக்காரு இப்படி. ஆமா, பிளான்ட். அதுக்கு பேரு பிளான்ட். ஆமா, பிளான்ட். அது வந்து 2500 ரூபாய் விற்பாங்க. இத ஒண்ணு எப்படி பாஸ் அடிப்பாங்க? இத ஒண்ணு வாங்கிடுவாங்க மாப்பிள்ள. மஞ்சள் கலர் வைக்கலாடா, பெரிய வெல்டடி காட்டுறதுக்கு. அது எத்தனை வைக்கிறதுலாம் தெரியாது. சூடு ஏறுதான்னு மட்டும் பாத்துக்கிறது. சூடுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிருவாங்க. சூடாயிருச்சு. ஆமா, இப்ப நம்ம வெல்டர் மாதிரி உட்காந்துக்கிறது. அதையும் வச்சுக்கிட்டு அந்த கம்பி. ஆமா, மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு. அது ஒண்ணு வாங்கிடுவாங்க. அது 5 ரூபா 10 ரூபா. அது ஒண்ணு வாங்கி மாட்டிக்கிட்டு மாத்தின்னு வச்சுக்கிறவங்க 2 கம்பியை வச்சிருப்பாங்க. அது 2 கம்பி அடிச்சு பாக்குறது. குறுன்னு அது அடிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இதுல ஏத்திக்கிருவாங்க. வச்சு பாக்குறது. இருக்கு. ஓகே, இந்த மாதிரி செகண்ட்ஸ் குரூப் ஒண்ணு இருக்கு. அவங்கள்ட்ட போய் நீ எந்த வேலை சொல்லு, தெரியாதுன்னு வரவே வராது. ஒரு காலத்துலயும் வராது. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்ப நீ அந்த மாதிரி செகண்ட்ஸ் ஆளை கூட்டு போயிருப்ப. ஒரிஜினல் வந்து கரெக்டா இருப்பாங்க. எல்லா வேலையும் தெரியும் எங்களுக்கு. எல்லா வேலையும் தெரியாத வேலையே கிடையாது. ஆமா, இது இப்ப அந்த ஹாஸ்பிட்டாஸ் சீட்டுக்கு அடிப்பாங்க பில்டிங். அந்த இது சிமுடிச்சிட்டு மாதிரி இருக்கு. நீ நம்பிக்கலாம். நீ அன்னைக்கு சொன்ன அடிச்சு அவன்கிட்ட போய் கேட்டு பாரு. சீட்டு போடணும், அதாவது ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போடணும். வெல்டிங் அடிப்பான்னு கேளுவான். அடிப்பேன்னு சொல்லுவான். ஆமா, ஐஸ் கட்டிய 2 ஒன்னா வச்சு வெல்டிங் அடிக்கணும்னு சொல்லி அடிப்பான். அதுதான் செகண்ட்ஸ் குரூப். அவங்க எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரியே அவங்களோட பேசுவாங்களா. ஆமா, அதை செஞ்சிருவாங்கம்மா, இதை செஞ்சிருவாங்கம்மா, அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவாங்க. ஒரு கதையும் நடக்காது. நீ நம்பிடுவ. நம்பிட்டேன் என்ன செய்யணும் உங்களுக்கு. இப்ப செட்டு ஊருக்குலாம் வச்சுக்கிறோம். இந்த கம்பில முன்னாடி பாத்தியா கேட்டு இப்படி வளைச்சு போடுவாங்க. குட்டி குட்டியா. அதான் எக்ஸ்பீரியன்ஸான வெல்டர் இருக்கு. ஆமா, அது அவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா விலையும் கொஞ்சம் கூட இருக்கு. அந்த வேலைக்கு தான் ஒருத்தர் இருக்குமாடா. ஆமா, இப்ப ஒரு கேட்டு அடிக்கிறதுக்கு 10,000 சொல்லுவான். அப்ப நம்ம என்ன 10,000 கூட வருது. அப்ப செகண்ட்ஸ் வெல்டர் யாருன்னு பார்த்தா அங்க இவன் சொல்லுவான் 3,000 ரூபாய் தாங்க நான் முடிச்சிடுறாங்க. இஷ்டத்துக்கு ஒரு மாதிரியா வளைச்சு இவனுக்கு எப்படி வருது அப்படி வளைச்சு இதுதான் மாடல் சூப்பரா இருக்குதுங்க அப்படி கொண்டு வந்து சொல்லிடுவான். வச்சு பத்த வச்சு விட்டுறது எல்லா பக்கத்தையும். இங்க இருந்து பாத்தியா கேட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. தள்ளு நான் துறக்காது. இங்க வரு தள்ள போகும்போது அங்கிட்டும் பத்த வச்சிருப்பான். ஆமா ஆமா, செகண்ட்ஸ் குரூப் தானே. இவங்களுக்கு என்ன கேட்ட உருப்படி பத்த வைக்கணும். எல்லா வேலையும் தெரியாம பேசிடுவாங்கடா. ஹாஸ்பிட்டாஸ் அடிக்கிறா அடிக்கிறாங்குவான். கிணத்து மூடி பத்தாவது கிணத்து மூடி மாப்பிள்ள ஏன்டா கேக்குற. அது வளைக்கிறதுக்கு பெரிய இந்த குளம் இருக்குவாரு. குளத்துக்கா நம்ம மூடி ஓட போறோம். கிணத்து மூடி இவ்வளவு தண்ணி தான். 3 அடி கிணத்து ஒரு வாரம் ஆக்குறாங்க. கிணத்து மூடி அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி வளைக்கணும், வளைய போடணும், என்னென்னமோ சொல்றாங்க பேர்லாம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த பேர்லாம் வச்சிருக்காங்க கரெக்டா. ஆமா, அதுக்கு என்னமோ அந்த நமக்கு புரியாத அளவுக்கு பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா, பல மாதிரி சொல்றாங்க. போடுவாங்க. அதை இதை போட்டு ஒரு மாதிரி கொசு வலைய போட்டு அடிச்சு என்னென்ன முடியுமோ செஞ்சு பழகிடுறது. நம்மள வச்சுதான். நீ என்ன நினைப்பா காசு குறவு தானே அப்படி நினைச்சு. செகண்ட்ஸ்ல ஆளுங்க நினைக்கிறாங்க. எல்லாத்துலயும் ஆள் இருக்காங்க. டிரைவர் இருக்கான் செகண்ட்ஸ்ல. நம்புவியா நீ? செகண்ட்ஸ் டிரைவரா இருக்கான், விலை குறவு. இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்போ ராமேஸ்வரத்துல இருந்து இப்ப மெட்ராஸ் வரைக்கும் ஒரு டிரைவரை போட்டு நீ கார் அனுப்புறேன்னு வச்சுக்க. ஆமா, அவனுக்கு படி காசு ஒரு 2,000 கொடுக்கணும். ஆமா, செகண்ட்ஸ் டிரைவர் இருக்கான் பாரு. ஆமா, நம்மளால அவனுக்கு 500 தான் போதும். அவனுக்கு வந்து கார் ஓட்டணும். அவனுக்கு தேவை அதுதான். இருக்காங்க. இவன் கூட யார் போறதப்ப நிறைய செகண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. எத்தனை இதுல சொல்ற நீ. எல்லாரும் ஓட்டுவாங்க.
பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எப்படி மாஸ்டர் தூங்குவாங்க அப்படி போறவங்க? தூக்கம் வராது மாப்பிள. அவங்களுக்கு ஒரு நாள் தூக்கம் வராது. ஏன்னா குஷி. அவங்களுக்கு தூக்கம் வராது. பின்னாடி போறாங்களா அவங்களுக்கு சொல்லக்கூடாது. செகண்ட் சாலண்டு ஒரிஜினல் டிரைவர் நமக்கு பிரச்சனை இல்ல. ஒரிஜினல் டிரைவர் நம்பி நம்ம தூங்கலாம். செகண்ட் முடியாது. இந்த மாதிரி நிறைய குரூப் பிராட்டா மாஸ்டர் இருக்காங்க. செகண்ட் பிராட்டா மாஸ்டர். ஆமா, எங்கேயாவது இப்ப ஓர்டர் போடுறதுன்னு வச்சுக்கிடுவான். எங்கேயாச்சும் ஆர்டர் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போறது. ஆமா, ஒரு மாதிரி விசி லெவல் அந்த அண்ணா அப்படி சப்பு சப்புன்னு அடிச்சு 4 மணி மடிச்சு விட்டு போய் அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கதான் ஓடிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லயுமே இருப்பாங்க செகண்ட் குரூப். ஆமா, இப்பதான் வந்துட்டான். இதுக்கு முன்னாடி இல்லைடா. இதுக்கு இந்த மாதிரி பார்த்தது இல்லை நானு. ஜிபே பண்ற மாப்பிள்ள அதுவே இப்ப செகண்ட்ஸா மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? ஜிபே செகண்ட்ஸா? அவங்கள ஒரு மாதிரி போட்டோ வச்சுக்கிட்டு அனுப்புறாங்க. ஒரு சில இதுல வந்து சொல்லுது ஜிபேயில் பெறப்பட்டது 100 ரூபாய். ஆமா, சில இடத்துல சொல்ல மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஆளை பாக்குறேன் மாப்பிள்ள. ஜிபே பண்ண சொன்னாரு, பண்ணியாச்சு. பண்ண பிறகு சென்ட் ஆயிருச்சுன்னா அப்படின்னா சரிண்ணா அப்படின்ட்டாரு அவரு. உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் மெசேஜ் எனக்கு எல்லாம் வரல அப்படின்னு. எங்க போன் வீட்டுல இருக்குது, வந்துருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஐயா இப்பெல்லாம் இருக்காதிய, போனை கையில வச்சுக்கிட்டு அனுப்புறது உங்களுக்கு வருதான்னு பாருங்க. சும்மா காட்சிக்கு போய் இவங்க இதுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. வருது ரெண்டு ஒரு மாதிரியான உழப்பெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்திருக்கான்னு பாத்துக்கிறேங்க ஐயா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட சரியா நான் பாத்துக்கிறேன் 4 போனை கையில வச்சுக்கிறேங்க. இப்ப அப்படி செஞ்சுறாங்க ஒரு குரூப். போட்டோ எடுத்து காட்டி பழைய போட்டோ காமிச்சிரு இப்படி இங்க இருந்து காட்டுவாங்க. பக்கத்துல ஸ்கேன் பண்ணிடுவாங்க மாப்பிள்ள. அங்கிட்டு திரும்பிக்கிட்டு நிப்பாங்க. டவர் கிடைக்காத மாதிரி இப்படியே தூக்குறது போன அங்கிட்டு போய் டக்குன்னு நல்லா இதை பார்க்கோட மாத்திட்டு அங்க போய் நம்பர் அவன் யாருக்கு அனுப்பணுமோ நம்பர் கூட்டாளி 100 ரூபாய் அடிச்சு விட்டு தொடங்கின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இங்க இருந்தா காமிச்சிருவானா சென்ட் ஆயிடுச்சு. அவரு கூட்டத்துல ஓகேன்றுவாரு. அதனால இப்ப ரொம்ப வந்து அவேர்னஸ் தேவைப்படுது. ஆமா, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் உண்மையான ஸ்கில்டு பெர்சனா என்ன ஏதுன்னு தெரியாம பாருது. அவங்க கூட நீ பெருசா சீட்டு போட்டிருப்ப, கிடப்ப உளுந்துருச்சுண்டா நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை சொல்ல யார வச்சு அடிச்சேன்னு அவனுக்கு தான் வெள்ளிங்க தெரியாத அப்படின்னு அவனை வச்சு அடிச்சு அவனுக்கு பார்த்ததே இல்லையா வெள்ளி அடிச்சு. நீ செவர் உடைக்க ஒரு குரூப் போவாங்க பாத்திருக்கே இல்லையா? ஆமா, செவர் உடைக்கிறதுண்டா இந்த வயரிங் வேலை பார்க்கல செவர். ஆமா, இந்த ஓட்ட விடுவாங்க அந்த வயரிங்கு. அந்த மாதிரி போனதுல ஒருத்தன் மொத்த செவரையுமே சாச்சிட்டு வந்துட்டான். செவத்தையே சாச்சிட்டான்டா பாத்துக்காம எப்படியாவது. உடைக்கிறது சின்ன ஓட்டை போடுவாங்க. இப்படி காடி உடைச்சு உடைச்சுட்டாங்க மொத்தம் உடைச்சாங்களோ நல்லா அந்த வெட்டுற மச்சு அடிப்போம் உடைப்போம். ஆமா, இப்ப வந்து அதுக்கு ஒரு வைப்ரேஷன் மிஷின் மாதிரி இருக்கு. கிட்டுக்கிட்டு அடிச்சு இது ஒண்ணு. ஆமா, இதை வச்சு இவனுக்கு தெரியணும்ல எந்த அளவுக்கு நம்ம அதுல வைப்ரேஷன் ஏத்தணும் கொள்ளணும்னு. ஒரே அடி அடிச்சு அடியில செவர் சாஞ்சிருச்சு. அவன் இன்ஜினியர் எப்படி கட்டி வச்சுட்டு போனாலும் தெரியல, செவர சாஞ்சு விழுந்துருச்சு. அப்ப பாத்துக்கு இவங்க போடுற இது என்னத்த பாப்பா சொல்ற செகண்ட் குரூப்னால அதனால கவனமா இருந்துக்க. ஆமா, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா பார்க்க சொல்ற. ஆத்தாடி இவங்க நிலைமையில ஒண்ணும் செய்ய முடியாது. சின்ன